ஓம் அசுதோம சத்கமய தமசோம ஜோதிர்கமய மிருத்யுமா அமிர்தம் கமய. ஓம் தேசாந்தி ஹரி ஓம். இந்த காணொளியை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து அன்பர்களின் இதயங்களை விட்டிருக்கும் அந்த இறைவனுடைய திருவடிகளுக்கு என்னுடைய நமஸ்காரங்கள். இன்று என்றும் ஆனந்தம் தரும் ஆலயங்களில் பல அதிசயங்களும் அற்புதங்களும் நிறைந்ததுமான கேரளத்தில் திவ்ய ஸ்தலங்களில் முதன்மையான ஸ்தலமாக இருக்கின்ற திருவனந்தபுரம் அனந்த பத்மநாப சுவாமி ஆலயத்தை பற்றி இப்போது நாம் பார்ப்போம். பொதுவாக ஆண்டவன் பெயரே அந்த ஊர் பெயராக அழைப்பது மிக சவாலான காரியமாக இருக்கின்றது. ஆனால் இந்த ஆலயத்தின் பெயரே அந்த ஊர் பெயராக பல பெருமைகளோடு அழைக்கின்றனர். அத்தகைய பெருமைகளுடைய ஆலயத்தை பார்ப்பதற்கு முன்னால் அனந்த பத்மநாப சுவாமிகளின் ஆரத்தியை தரிசிக்கலாம். வாருங்கள். மாதவ ஹரி கோவிந்தா, மதுசூதன கோவிந்தா. மேற்கொண்ட அனந்த பத்மநாப சுவாமிகளின் கருவறையில் எந்த ஆலயத்திலும் இல்லாத அளவுக்கு கருவறையில் 3 தெய்வங்கள் பக்தர்களுக்கு தரிசனம் கொடுத்த வண்ணம் இன்றும் இருக்கின்றன. இதனால் அன்பான பக்தர்களே, திருவனந்தபுரம் அனந்த பத்மநாப சுவாமியின் கருவறை உருவான வரலாற்றையும் அதில் அடங்கியுள்ள அதிசயங்களையும் அற்புதங்களையும் பார்த்தால் எல்லோருக்கும் ஆச்சரியமாக இருக்கின்றது. அதாவது கருவறையில் அனந்த பத்மநாப சுவாமிகள், அனந்தம் என்றால் விஷ்ணு, பத்மம் என்றால் தாமரையில் விட்டிருக்கும் பிரம்மாவை குறிக்கின்றது. அதேபோல் சுவாமி என்றால் சிவபெருமானை குறிக்கின்றது. அதாவது இந்த கருவறையில் திருமாலின் நாபியின் மேல் ஒரு தாமரை மலர் செல்கின்றது. அந்த தாமரையில் பிரம்மாவானவர் விட்டிருக்கின்றார். அதேபோன்று திருமாலின் வலது கையானது கீழே உள்ள சிவலிங்கத்தை தொட்டவாறு காட்சியளிக்கின்றது. இத்தகைய அற்புதமான காட்சி எந்த ஆலயத்திலையும் பார்க்க முடியாத ஒரு அற்புத காட்சியாகும். மேற்கொண்ட கருவறையில் உள்ள விக்கிரகம் எவ்வாறு உருவானது என்ற வரலாற்றை பார்க்கும் பொழுது எல்லோருக்கும் ஆச்சரியம் தருகின்றது. அதாவது ஆதி காலத்தில் வில்வமங்கல மகான் அவர் அடர்ந்த காட்டில் ஒரு ஆசிரமத்தில் தெய்வீக குழந்தையோடு வாழ்ந்து வந்தார். அவ்வாறு வாழ்ந்து வருகின்ற சமயத்தில் ஒரு நாள் மகான் அந்த தெய்வீக குழந்தையோடு கோபப்பட்டு திட்டிவிடுகின்றார். இதனால் அந்த தெய்வீக குழந்தையானது பக்கத்திலுள்ள அடர்ந்த காட்டிற்கு ஓடிக்கொண்டிருக்கின்றது. அதன் பின்னால் வில்வமங்கல முனிவரானவர் ஓடாதே என்று அந்த குழந்தையின் முன்னால் ஓடிக்கொண்டிருக்கின்றார். அவ்வாறு ஓடிக்கொண்டிருக்கின்ற சமயத்தில் அந்த தெய்வீக குழந்தையானது அடர்ந்த காட்டுப்பகுதியிலுள்ள இலுப்ப மரத்தில் மறந்து விடுகின்றார். இத்தகைய அற்புதமான காட்சியை வில்வமங்கலம் முனிவர் பார்க்கின்றார். அருகிலுள்ள இலுப்ப மரத்தை நோக்கி செல்லும் பொழுது அந்த இலுப்ப மரமானது வேரோடு சாய்ந்து விடுகின்றது. அவ்வாறு சாய்ந்ததோடு மட்டுமல்லாமல் அவை படுக்கை வசத்தில் அந்த இலுப்ப மரமானது நீண்டு கொண்டே போகின்ற ஆச்சரியத்தை பார்க்கின்றார். அது மட்டுமல்ல, மற்றொரு ஆச்சரியத்தையும் வில்வமங்கல முனிவர் பார்க்கின்றார். அந்த மரமானது விஷ்ணு விக்கிரமாக மாறுவதைக் கண்டு மிகவும் ஆச்சரியப்பட்டு போகின்றார். அதோடு மட்டுமல்லாமல் அந்த விக்கிரகமானது தலைப்பகுதி திருவல்லம் என்ற ஊரில் இருக்கின்றது. விஷ்ணுவுடைய திருமேனியானது திருவனந்தபுரம் இடத்தில் உள்ளது. அவருடைய திருப்பாதமானது திருப்பாத ஊரில் என்ற இடத்தில் இருக்கின்றது. அவ்வளவு நீளமாக விஸ்வரூப தரிசனமாக வில்வமங்கலத்திற்கு விஷ்ணு பகவான் காட்சியளிக்கின்றார். அப்பொழுது வில்வமங்கல முனிவர் பகவானை நோக்கி பிரார்த்தனை செய்கின்றார். பகவானே, நானும் என்னை போன்ற
பல பக்தர்களும் உங்களை ஒரே இடத்தில் கண்டு தரிசனம் செய்வதற்கு தாங்கள்தான் வழிவகை செய்ய வேண்டும் என்று கண்ணீரோடு அந்த விஷ்ணு பகவானிடம் பிரார்த்தனை செய்கின்றார். இதன் காரணமாக பகவான் வில்வமங்கல முனிவரின் பிரார்த்தனையை ஏற்று பகவான் திருவனந்தபுரத்திலேயே ஒரே ரூபத்தில் காட்சியளிக்கின்றார். அத்தகைய மிக நீண்ட உருவமானது ஒரே இடத்தில் திருவனந்தபுரத்தில் வில்வமங்கல முனிவருக்கு காட்சி கொடுக்கின்றார். அவ்வாறு காட்சி கொடுக்கும் பொழுது முதல் வாயில் வழியாக தலையும் மார்பகமும் அதே போன்று கீழே சிவலிங்கத்தோடு காட்சியளிக்கின்றார். இரண்டாவது வாயில் வழியாக பார்க்கும் பொழுது அவருடைய திருமேனியோடு அவர் நாபிக் கமலத்தில் மேலே உள்ள தாமரையில் பிரம்மாவானவர் காட்சி கொடுக்கின்றார். அதே போன்று மூன்றாவது வாயில் வழியாக பகவானை தரிசிக்கும் போது அவருடைய பாத தரிசனத்தை கண்டு அவர் மெய் செலுத்தி விடுகின்றார். ஆதி காலத்தில் மேற்கொண்ட பகவானுக்கு வில்வமங்கலமானவர் தேங்காய் ஓடான சிரட்டையில் சிறிது மாங்காயை வைத்து அதில் உப்புக்களை தூவி பகவானுக்கு நெய்வேத்தியமாக படைத்து வந்தார். இத்தகைய பழக்கமானது இன்றும் அந்த ஆலயத்தில் இன்றும் பின்பற்றப்படுகின்றது. இத்தகைய கருவறையில் ஆதி காலத்தில் இந்த விக்கிரகமானது இலுப்ப மரத்தால் ஆனதாக இருந்தது. இத்தகைய விக்கிரகத்தை பல ஆண்டுகளாக பல பக்தர்கள் வழிபட்ட வண்ணம் இருக்கின்ற சமயத்தில் 1729 ஆண்டு மன்னர் மார்த்தாண்டர் பர்மன் என்பவரால் பல பக்தர்கள் உதவியோடு நேபாளத்திற்கு சென்று அங்கு 12,008 தெய்வீக சால கிராமங்களை கொண்டு வருவதற்கு ஏற்பாடு செய்தார். அவ்வாறு பல ஆண்டுகளாக அங்குள்ள தெய்வீக விக்கிரகமான சால கிராமங்களை கொண்டு வந்து அவற்றில் கடுச்சக்கரா என்ற அஷ்டபந்தன மூலிகையை கலந்து மிக தெய்வீக அம்சத்தோடு விஷ்ணு விக்கிரகத்தை அவர் உருவாக்குகின்றார். இத்தகைய விக்கிரகம்தான் அன்று முதல் இன்று வரை பக்தர்கள் தரிசித்த வண்ணம் ஆனந்தம் அடைந்த வண்ணம் இருக்கின்றன. இத்தகைய இறைவனுடைய பெயர் அனந்த பத்மநாப சுவாமி என்றும் தாயார் பெயர் கரி லட்சுமி என்றும் இன்றும் அழைக்கப்படுகின்றது. இத்தகைய தெய்வீக தன்மை கொண்ட அனந்த பத்மநாப சுவாமிகளை ஆதிகாலம் முதல் இன்று வரை பல பக்தர்கள் வழிபட்டு ஆனந்தம் அடைந்த வண்ணம் இன்றும் இருக்கின்றனர்.